Hi friends, welcome to Win Skin Care. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெரட்டின் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒருத்தவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரையாக வறண்டு உயிரோட்டமே இல்லாமல் இருந்துச்சு, ப்ரோட்டீனே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து லைக் ஸ்மூத்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஸ்மூத்னிங் ஆர் ஸ்ட்ரைட்னிங். இது வந்து நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து மாற்றாது. நம்ம ஹேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உயிரற்று இருக்கும், அதாவது வறண்டு போயிருக்கும், மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப வறண்டு இருக்கும். அந்த மாதிரி ஹேருக்கு வந்து பண்ணுறது இந்த ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி நம்மளோட ஹேர்லேயே பார்த்திங்கன்னா கெரட்டின் இருக்கும். கெரட்டின்னா ப்ரோட்டீன், ஆனால் சில ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் பத்தாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கெரட்டின் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஷாம்பு வாஷ், அதுக்குன்னு உண்டான ஷாம்பு வாஷ் 2 to 3 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், அதாவது கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டெம்பரேச்சரில் வந்து அயர்ன் பண்ணுறோம். ஸோ அயர்ன் பண்ணும்போது நம்ம ஏசியில் இருக்கக்கூடாது. அண்டு ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பனில் இருக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல் இருக்கும். அண்டு ஐஸ் கூட இரிட்டேஷன்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா நம்மளுக்கு அதனால் பாதிப்பு வரக்கூடாது, பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, பண்ணிக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுனால இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே அயனிங் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 daysக்கு அப்புறமா திருப்பியும் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க சொல்லணும். ஸோ இது என்ன ஆகுனா நம்மளோட அயனிங் பண்ணுறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ரெகுலர் ஹேர் வாஷ் பண்ண அவங்களோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்சர்லேயே மாறிடும். ஸோ அதனால் கெரட்டினை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கெரட்டினும் வந்து ஸ்மூத்தனிங் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கெரட்டின் இஸ் நாட் லைக் அ ஸ்டைலிங் பர்பஸ், இட்ஸ் அ ப்ரோட்டீன் பெனிட்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ அவங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அயர்ன் பண்ணனால ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு வாஷ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வாஷ் பண்ண அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹேர் மாதிரியே வந்துடும். பட் ஆனால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும். அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.